வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் களத்துல அதிரும் பேச்சாளர்கள் 2 பேர் முக்கியமாக களம் இறங்க இருக்காங்க. ஒருவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கும் நாஞ்சில் சம்பத், இன்னொருவர் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகி வெகு விரைவிலேயே பாரதிய ஜனதா கட்சியில் இணைய இருக்கும் காளியம்மாள். தங்களது பேச்சாற்றலால் தமிழக அரசியலை கலக்கப் போகும் நாஞ்சில் சம்பத் மற்றும் காளியம்மாள் ஆகியோர் பற்றிய பின்னணி நிலவரங்கள் என்ன என்பது குறித்து ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தியை தற்பொழுது பார்க்கலாம். கன்னியாகுமரி மாவட்டம் மணக்காவளை என்னும் ஊரில் மளிகை கடை வைத்திருந்த இல்லத்து பிள்ளைமார் சமூகத்தைச் சேர்ந்தவர் நாஞ்சில் சம்பத். இளம் வயதிலேயே சிறந்த பேச்சாளராக திகழ்ந்த நாஞ்சில் சம்பத் தொடக்க காலத்தில் திமுகவில் தலைமை கழக பேச்சாளராக இருந்தார். பின்னர் வைகோ திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட போது இவரும் கூட வெளியேறியிருந்தார். வைகோ தொடங்கிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில 2ஆம் கட்ட தலைவர்களில் இவரும் ஒருவர். அரசியல் மட்டுமல்லாது இலக்கிய ரீதியாகவும் மிக திறமையாக பேசக்கூடியவர் நாஞ்சில் சம்பத். பின்னர் மதிமுகவில் இருந்து விலகிய நாஞ்சில் சம்பத் ஜெயலலிதாவை சந்தித்து பேசி அதிமுகவில் இணைஞ்சிருந்தார். இதனைத் தொடர்ந்துதான் அதிமுகவில் அவருக்கு கொள்கை பரப்பு துணை செயலாளர் பதவி வழங்கப்பட்டிருந்துச்சு. இதுக்கப்புறம் தான் கடந்த 2016ஆம் ஆண்டு நாஞ்சில் சம்பத் அந்த கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நிலையில தான் மிக நீண்ட காலமாக அரசியலை விட்டு ஒதுங்கியிருந்த நாஞ்சில் சம்பத் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து அதேபோல் தேர்தல் பரப்புரை செயலாளராக பதவியையும் பெற்றிருக்காரு. நாஞ்சில் சம்பத் சுய கௌரவம் அதிகம் பிடித்தவர். எனவே அவர் ஏதாவது ஒரு இடத்தில் நிலையாக இருப்பார் என்பது நம்ப முடியாது. அந்த வகையில தான் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்துல இணைந்திருக்கும் அவரை தேர்தல் பிரச்சாரத்திற்காக பயன்படுத்துவதற்கு நடிகர் விஜய் திட்டமிட்டுதான் அவரை தமிழக வெற்றி கழகத்துல இணைத்திருக்காரு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தல்ல நாஞ்சில் சம்பத்தின் பரப்புரை மிகப்பெரிய வீச்சாக இருக்கும் என்று நம்பப்படுது. இந்த நிலையில தான் அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நாம் தமிழர் காளியம்மாள் தேர்தல் களத்துல குதிக்கிறாரு. முன்னதாக தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து விடலாம் என காளியம்மாள் முடிவு செய்து அதற்கான முயற்சிகளை செய்தபோது தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் தெரிவித்த சில கருத்துக்களால் மேற்கொண்ட காளியம்மாள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு இடையேயான பேச்சுவார்த்தை முற்றுப்புள்ளி வைத்தாகிவிட்டது. இந்த நிலையில தான் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் காளியம்மாளுக்கு வலை வீசப்பட்டிருந்துச்சு. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இது தொடர்பாக காளியம்மாளிடம் பேச்சுவார்த்தையும் நடத்திட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட எல் முருகன் பேச்சுவார்த்தை வெற்றி பெற்ற நிலையை எட்டியிருக்கு. காளியம்மாள் மட்டும் கட்சியில் இணைவதை விட ஒரு அமைப்பை தொடங்கி அதன் மூலம் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தால் மிகப்பெரிய வாக்கு வங்கியை எட்டிவிடலாம் என பாரதிய ஜனதா கட்சி மேலிடம் திட்டம் வகுத்திருக்கு. அந்த வகையில தான் காளியம்மாள் புதிய அமைப்பு ஒன்றை வெகு விரைவிலேயே தொடங்க இருக்காரு. இந்த அமைப்பு பற்றிய தகவல் ஜனவரி மாதம் வெளிவர இருக்கு. காளியம்மாளை பொறுத்தவரையில் கொள்கை பிடிப்பும் மிக்கவர். அந்த வகையில் தான் சார்ந்த மீனவர் சமுதாயத்திற்கும் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கும் ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என அவர் விரும்பிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் அவர் நாகப்பட்டினம் தொகுதியில போட்டியிடவும் தயாராகிட்டு இருக்காங்க. அதே சமயம் தேர்தல் செலவுகளை செய்வதற்கு போதிய பண வசதி அவரிடம் கிடையாது. இது பற்றியெல்லாம் மத்திய இணையமைச்சர் எல் முருகனிடம் காளியம்மாள் மனம் திறந்து பேசியதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்துதான் காளியம்மாளின் கோரிக்கைகள் அனைத்தும் ஏற்கப்பட்டு கிட்டத்தட்ட அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் இறுதிக்கட்ட முடிவுகள் எட்டப்பட்டிருக்கு. ஜனவரி மாதம் 2வது வாரத்துல இது பற்றிய பரபரப்பான அறிவிப்புகள் வெளிவர காத்திருக்கு. இதற்கிடையே பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஆதரவாக தமிழக தேர்தலில் காளியம்மாள் பிரச்சாரம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் மிக தீவிரமாக நடைபெற்றுட்டு இருக்கு. ஏற்கனவே இணையதளத்தில் காளியம்மாள் பேச்சை கேட்பதற்காக லட்சக்கணக்கான பேர் காத்திருக்கும் சூழ்நிலையில தான் வரக்கூடிய தேர்தல் களத்துல அவர் நேரடியாகவே பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாக களம் இறங்க இருக்காரு. இதற்கு அடுத்தபடிதான் பாரதிய ஜனதா கட்சியில மகளிர் பிரிவில் புதிய அமைப்பு ஒன்று தொடங்கப்பட்டு அதற்கு காளியம்மாள் களப்பணியாளராக நியமிக்கப்படவும் இருக்காரு.
ஏற்கனவே அவர் நாம் தமிழர் கட்சியில் பணியாற்றும் பொழுது திமுக தரப்புல முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உட்பட காரசாரமாக எதிர்த்து பேசியவர். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு எதிரான பிரச்சார பயணத்தை அவர் மேற்கொள்ள இருக்காரு. காளியம்மாளை பொறுத்தவரையில நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தற்பொழுது அவருக்கு பக்கபலமாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான பெண்கள் இணைஞ்சிருக்காங்க. எனவே அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணையும் பொழுது நூற்றுக்கணக்கான பெண்களும் அவருடன் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் இணைவார்கள் என்று தெரிய வருகிறது. இது போன்ற அன்றாட அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள்.